2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இது கும்பமுக்கு எப்படி இருக்கு அண்ட் முக்கியமா கும்பமோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன? ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் தான் வந்து இந்த வருடம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தேன் என்னோட பழைய கம்பெனில, இந்த புது கம்பெனில என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. எல்லா கண்ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற விஷயத்த ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா இந்த டேரிஃப் வார்லனா யூஎஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சா, எங்களுக்கு யூஎஸ் ராகு அங்கதான் இருக்காரு. அப்போ ராகு அங்க இருக்கும்போது உங்க ஜட்மெண்ட்டை கொஞ்சம் கண்ணை மறைச்சிடுவாரு. சதயமுக்கு வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் ராகு இப்பதான் மூவ் பண்றாரு. ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ராகுவோட எஃபெக்டை கம்மி பண்றதுக்கான ரெமெடி திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா ஹக்கிங் அ ட்ரீ. ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அதுவுமே யாருக்கு, கும்ப ராசி கும்ப லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது ஆஸ்ட்ராலஜில ஒரு விஷயம் ஜோதிடப்படி நடக்குதுன்னு இருந்தாலும் வரப்போகுது, இல்ல உங்க டைமிங் இப்படிதான் இருக்குன்னு இருந்தாலும் அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்க பர்சனாலிட்டியை நீங்க எப்படி மாத்திக்கிட்டா நீங்க நல்ல விஷயத்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அட்ராக்டும் பண்ணலாம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரதுதான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. வேற ஒண்ணுமே வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்க் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டைரக்ட் கிளாஸஸ் நடக்குது. நட்சத்திரா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கிளாஸஸே டைரக்டா நடக்குது. அண்ட் லிமிடெட் சீட்ஸ் தான். எப்பவுமே லைவ் கிளாஸஸ்க்கு லிமிடெட் சீட்ஸ். உங்களுக்கு வேணும்னா குயிக்கா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் அண்ட் ஜனவரில நடக்குது. கும்பம்க்கு போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். யாரு அதிகமா கமெண்ட் பண்றா அண்ட் அந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க பண்ற இந்த ரிசர்ச் வந்து எவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க இது சொன்னது நடந்தது, இந்த விஷயம் நடந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, அவங்கள நாங்க சூஸ் பண்ணி ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். ஸோ முக்கியமா இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசி கும்ப லக்னம்னு வரும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு அண்ட் ராகு கும்பம்லே இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி 2026ன்னு வரும்போது அதோட நியூமராலஜி நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 நீங்க ஆட் பண்ணி 2 + 0 + 2 + 6ன்னு போட்டீங்கன்னா 10 வரும். 1 + 0 அகைன் கம்மிங் டு 1. அப்ப இந்த நியூமராலஜி படி 1ன்னு வரும்போது 1 எதுக்கான நம்பர்னா சூரியன்ற கிரகத்துக்கான நம்பர். அப்ப சூரியன் கிரகத்துக்கான நம்பர்னு வரும்போது ஆப்வியஸா சூரியனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் சூரியனோட பவர்னு சொல்லும் போதே நமக்கு நல்லா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். சன் இப்பெல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கு, ரொம்ப கண்ணு கூசுற அளவுக்கு வெளிச்சம் வருதே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இல்ல அடுத்த வருடம் நீங்க பார்க்கும்போது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா போகுது, சன் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா எக்ஸிபிட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த சோலார் ஃபிளேர்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொது பலனாவே அடுத்த வருடம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சன்னு வரும்போது பீப்புளோட க்ரோத் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அந்த சக்சஸ்க்காக செயல்படுறதுன்றது எல்லாருக்குமே வந்து நீங்க அடுத்த வருஷம் வரதை பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல வரைக்கும் அவங்களுக்கே அது வந்து ஒரு நோக்கம் இருக்கிறது தெரியும். அண்ட் ஈவன் ஆன் வைடஸ்ட் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரீஸ்க்கு நடுவில், ஏன்னா சன்னு வரும்போது கவர்மெண்ட் இல்லையா, ஸோ கண்ட்ரீஸே வந்து நாங்க க்ரோ ஆகணும்னு போட்டி போட்டுட்டு அவங்க க்ரோ ஆக ட்ரை பண்றதும் தெரியும். ஒரு பக்கம் இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் சன்னு வரும்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற விஷயத்த ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா இந்த டேரிஃப் வார்லனா யூஎஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சா, எங்களுக்கு யூஎஸ் வேண்டாம், நாங்களாவே முன்னேறிக்கிறோம், நாங்க வேற கண்ட்ரீஸுக்கு கூட வந்து டை அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரதும் இருக்கும். அது கூட இன்னொரு விஷயமும் என்ன இருக்குன்னா ஈகோ. ஏன்னா நம்பர் 1ன்னு வரும்போது நம்பர் 1ஓட நெகட்டிவ் சைட்ல இருக்கிறது தான் ஈகோ. அப்போ கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோஸ்டிக்கா இருக்கிறதுன்றது அதிகமா இருக்கும். ஈவன் பீப்புளுக்கே அந்த ஈகோஸ்டிக் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வர்றது தெரியும். அப்போ அந்த ஈகோனாலே வந்து இல்ல இவங்க கூட வந்து நாங்க டைப் வச்சுக்க மாட்டோம், ஈகோனால என்ன நீ இப்படி சொல்லிட்டியா, நான் இப்ப சண்டை போடுறேன் அப்படின்னு வார்ஸ் வரதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து 2026ல இருக்கு. ஸோ இதையும் தாண்டி கவர்மெண்ட்னு வரும்போது கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா நான் தான் இங்க எல்லாம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், இல்ல ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் இப்போ யூஎஸ் கவர்மெண்டா இருக்கலாம். இவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி அதனால பீப்புள் மேல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருது, அதனால பீப்புள் சஃபகேட் ஆகுது. இந்த எல்லா விஷயமும்
இந்த டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஒன் ஸ்டெப் மேல போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்சோ லைக் ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பார்க்கறது, என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு கோல்டு வார் சிச்சுவேஷன்ஸ், ஏன்னா சன் வரும்போது சன் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் அந்த கிங்லி டெண்டன்சிஸ், அண்ட் கிங்லி டெண்டன்சிஸ் வரும்போது எப்பவுமே என்ன எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் இன்னொரு கண்ட்ரி எனக்கு வேணும், ஏன் எல்லையை நான் விரிவுபடுத்துறேன் அப்படின்றது யோசிப்பாரு இல்லையா? அந்த மாதிரியான யோசனைகள் எல்லாமே இந்த வருடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பொது பண்ணலாம். கும்பம்க்கு இது எப்படிங்க இருக்கு? கும்பம்க்கு வந்து இந்த விஷயம் இந்த அடுத்த வருஷம்ல என்னெல்லாம் நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கும்பம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ராசிங்க இருக்காங்க. ஒண்ணு கும்பம், இன்னொன்னு மீனம். மீனம்க்கு அடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கு. பட் கும்பம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது வீட்ல, அதாவது செகண்ட் ஹவுஸ்ல சனி இருக்காரு. நாங்க ஏற்கனவே 6 வருஷம், இப்போ ஆல்மோஸ்ட் 6 வருஷமா நாங்க வந்து 7 சனி ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட, இந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி வேற மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்திருப்பாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 2023ல இருந்தே நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி கும்ப ராசி அண்ட் கும்ப லக்னம். அண்ட் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா என் ஃபேமிலிலேயே வந்து ஒரு சில இறப்புகள் வந்தது அப்படின்னு சொல்றவங்க, அண்ட் ஃபேமிலி பிரச்சனைகள், நிறைய கான்ஃபிளிக்ஸ் வந்தது அப்படின்னு சொல்றவங்க, நான் நிறைய சேவ் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா சேவ் பண்ணதெல்லாம் செலவாகி கேஷ் கிரன்ச் வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி அண்ட் எனக்கே பர்சனலா ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது, இல்ல வேலை ரீதியா அன்சர்டனிட்டிஸ்ல லே ஆஃப் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் இட்ஸ் லைக் இது எல்லாமே ஒரு 7 சனியோட ஒரு டெஸ்டிங் டைம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க நேவிகேட் பண்ணும். அண்ட் அடுத்த வருடம் இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா சனி உங்க 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அப்போ முக்கியமா நீங்க எதை கேர்ஃபுல்லா வச்சுக்கணும்னா, சேவிங்ஸ். உங்க சேவிங்ஸ் நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்ப என்ன நீங்க பண்ணலாம்னா, நீங்க எங்கெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ, அங்க நீங்க அந்த அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்களா, இல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றத மறந்துடுங்க. உங்க மைண்ட்லயே அது இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்க வேற யாராவது வச்சு, நான் இது நீ இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, நான் இதை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. அது உங்க மைண்ட்ல இருந்ததுனாலே அந்த மணி செலவாயிடும். உங்க மைண்ட்லயே இருக்கக்கூடாது. இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் என்னன்னா, வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருக்குமே, அதாவது நீங்க ஈவன் ஃபார் யோர் செல்ஃப், எனி ஒன் இன் யோர் ஃபேமிலி எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருந்தா கூட யூ வுட் ஹேவ் சம் பேக்கப் டு ஸ்பெண்ட். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போடுறத விடுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேண்டாம். உங்க உங்க ஒர்க்ல வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்களா, பரவாயில்ல, ரைட் டைம் வரும்போது அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்க. இது பண்ணாலே சனி வுட் பி ஹாப்பி. இருக்கிற பேலன்ஸ் 7 சனி இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. பல்ல கடிச்சிட்டு நீங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னும் நீங்க உங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் படி ஆக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வின் கூட பண்ணலாம். சிலது வந்து நான் இப்போ காமனாவே இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் பர்டிகுலரா உங்க ஜாதகப்படி தெரிஞ்சுங்கன்னா யூ கேன் மேக் திஸ் பீரியட் அ பாசிட்டிவ் பீரியட் ஃபார் யூ. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 நான் செக் பண்ணும்போதே எனக்கு லக்னமா வந்தது என்ன தெரியுமா? அதாவது காமனா இந்த ஆண்டு காமனா மக்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது லக்னமா வந்ததே கும்ப லக்னம் தான். அப்போ கும்பமோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் கும்பராசிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பீப்புளுக்குமே அவங்க லைஃப்ல வர விஷயங்கள் கும்பராசிக்காரங்க லைஃப்ல வர்றது மாதிரியே ஆனா சில பேட்டர்ன்ஸ் நடக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்றீங்களா, எனக்கு லைஃபே இப்படிதான் இருந்தது அப்படின்னு நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இந்த வருடம் உங்களுக்கு வரும். அதுவும் நீங்க பாப்பீங்க. அப்ப மெயினா அதுல என்னன்னா, அந்த கும்பம் லக்னமா வந்தது சொன்னீங்கல்ல, அதுலயுமே எந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னா சதய நட்சத்திரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அப்போ சதய நட்சத்திரம் நீங்க என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்க, என்னோட சதய நட்சத்திரம் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருக்கலாம். சதயம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு வட்டமா இருக்கும். அதாவது ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பயங்கர கேப்பபிள், தே ஆர் சோ கைண்ட் ஆஃப் சோ பவர்ஃபுல்னு கூட சொல்லலாம். இன் வாட் எவர் தே நோ, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பீக் ஆஃப் தட் திங், பீக் ஆஃப் அந்த கெரியரா இருக்கலாம், பீக் ஆஃப் ஏதோ ஒரு விஷயம் போவாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா லைஃப் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்து ஆரம்பிச்ச இடத்துல விட்டுடும். இது சதய நட்சத்திரம்காரங்களுக்கும் சரி லைஃப் ஃபுல்லாவே நடக்கும். ஈவன் கும்பம்ல இருக்கிற மீதி நட்சத்திரங்களுக்கும் இது நீங்க பார்ஷலா பார்க்கலாம். பட் சதயம்க்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த வருடம் முக்கியமா ராகு சதயம்ல தான் இருக்க போறாரு ஃபார் அ வைல். இந்த வருடம் இது எல்லாருக்குமே நடக்கும்.
அதாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஆமா நான் இதுல ரொம்ப பீக்ல இருந்தேன். இப்ப நான் திரும்ப வந்து கீழ போய் நான் வேற ஒரு விஷயம் புதுசா ஆரம்பிக்கிற மாரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அந்த நம்பர் 1ன்னு வரும்போது புது ஆரம்பிக்கிற மாரியான விஷயங்களும் நம்பர் 1 தான். ஆரம்பிக்கிறது நீங்க பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். சக்சஸ் வரும். தாராளமா வரும். ஆனா என்ன அங்க முக்கியமா வேணும்னா, நான் எவ்ளோ பெரிய ஆளு தெரியுமா? நான் ஏற்கனவே இத பண்ணியிருக்கேன். என்னால இத பண்ண முடியாதா? அப்படின்னு அந்த ஈகோவோட ஆரம்பிக்கிறது வேண்டாம். இங்க நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு புது மனுஷனா ஆரம்பிக்கிறீங்க. ஹம்பிளா ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஒரு புது வேலை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒண்ணு நான் புதுசா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி, அத வந்து நீங்க கொஞ்சம் ஹியூமிலிட்டியோட என்னால வந்து எது பண்ண முடியுதோ நான் பண்றேன் அப்படின்னு ஒரு ஹியூமிலிட்டியோட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் டூ இட் இன் அ வெரி குட் வே. ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு அங்கதான் இருக்காரு. அப்போ ராகு அங்க இருக்கும்போது உங்க ஜட்ஜ்மெண்ட்ட கொஞ்சம் கண்ண மறைச்சிருவாரு. என்னால எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அசால்ட் நேச்சர் வேண்டாம். அத வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி பண்ணுங்க. என்னால பண்ண முடியும். ஆனா இதுல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு? இத என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? என்னால ஒரு பிசினஸ் எடுத்து பண்றீங்க. இல்ல ஒரு உங்க வேலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, கண்மூடித்தனமா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது கும்பமே ஃபுல்லா பண்ணக்கூடாது. கும்ப ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி நீங்க பண்ணக்கூடாது. அண்ட் இந்த வருடம் யாருமே அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத பண்ணாம இருக்கிறது நல்லது. சரி, இதெல்லாம் தாண்டி இன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பேரோட லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இப்போ நம்மளோட டைம் எப்படி போகுது? எந்த நட்சத்திரம் ஆக்டிவேட்டடா நடக்குது? இந்த காலத்துக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போதே, உங்கள சுத்தி நடக்கிறத வச்சு நீங்க பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ராகு வந்து சதயம் போறாருன்னு சொன்னேன் இல்லையா? நீங்க இந்த காந்தா அப்படின்னு ஒரு படம் இப்ப வந்திருக்கு. தியாகராஜ பாகவதரோட பயோபிக். அதுல பார்த்தீங்கன்னாலும் இதுதான் வருது. அதுலயும் பிளே அவுட் ஆகுது. சதய நட்சத்திரத்தோட நேச்சர் தான் அதுல பிளே அவுட் ஆகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டேலண்டடான பெர்சன் அவரு. பாட்டு பாடுறதெல்லாம் அவ்ளோ டேலண்டட். அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு எல்லா படமும் ஹிட் குடுத்து மேல வருவாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் மேல ஒரு வழக்கு வந்துரும். ஒரு பொய் வழக்கோ அந்த மாரி ஒண்ணு வந்துடும். அவரு ஜெயிலுக்கு போற மாரி ஆயிட்டு, திரும்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா, சினிமாவே மாறியிருக்கும். அவரால புது சினிமாக்கு ஏத்த மாரி அடாப்ட் பண்ண முடியல. திரும்ப அவர் வந்து பரவால்ல, நான் என்னால எது முடியுதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரி பண்றதுக்கு போயிடுவாரு. ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் தான் வந்து இந்த வருடம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் எவ்ளோ பெரிய ஆளா இருந்தேன் என்னோட பழைய கம்பெனில. இந்த புது கம்பெனில என்னை யாருமே மதிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். நான் என் பிசினஸ்ல எவ்ளோ பெரிய ஆளா இருந்தேன். இப்ப இந்த புது வேலை, புது பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, எனக்கு அதுல வந்து ஒரு சக்சஸ் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அப்ப நீங்க அங்க என்ன டெவலப் பண்ணிக்கணும்? ஹியூமிலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். நான் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சேன்? என்ன மைண்ட் செட்ல ஆரம்பிச்சேன்? எனக்கு எதுவுமே இப்பதான் நான் கத்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஆரம்பிச்சேன் இல்லையா? அதுதான் இந்த வருஷம் எல்லாரோட மைண்ட் செட்டாவும் இருக்கணும். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தது. ஈவன் பிரியங்கா சோப்ராவோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலும் சரி, பிரியங்கா சோப்ரா வந்து பாலிவுட்ல ஒரு ஃபேமஸ் ஹீரோயினா இருந்த டைம்ல தான் ஹாலிவுட் போனாங்க. அங்க போயிட்டு அவங்க சின்ன சின்ன ரோல்ல சின்ன சின்னதா எப்படி கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சு, நவ் அகைன் ஷி இஸ் ஃபேமஸ் இன் ஹாலிவுட் இல்லையா? ஸோ நீங்க திரும்ப வந்து சக்சஸ் வந்துரணும். ஆனா அந்த சக்சஸ் வந்து ஹியூமிலிட்டி இருக்கும்போது தான் ஈஸியா வரும். சரி, இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ராகு அண்ட் கேத்து பொசிஷன். ராகுவே கும்பம்ல தான் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு அண்ட் 7th ஹவுஸ்ல கேது இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு வரும்போது, நீங்க இந்த டைம் பீரியட் கும்ப ராசி, கும்ப லக்னம் ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க குரோத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ராகு உங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல வரும்போது, எப்பவுமே எல்லாருமே நோட் பண்ற ஒரு சில விஷயம் என்னன்னா, ஹேர் ஸ்டைல் இல்ல ஹேர் கட் இல்ல ஹேர் கலரிங் வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி மே மந்தே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ கும்பராசி, கும்ப லக்னமா இருந்தா, நீங்க உங்க ஹேருக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணீங்களா? இல்ல உங்க தலைக்கு, இல்ல உங்க ஃபேஸுக்கு, ஏன்னா அந்த தலைப்பகுதி அண்ட் ஃபேஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான். ஆர் உங்க பல்லு, ஏதாவது ஒண்ணுத்துக்கு வந்து நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணீங்களா? இல்ல உங்க கெட்டப் ஏதாவது மாத்துனீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாரி நடந்ததுனாலே ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். அந்த ஒரு கிளாரிட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, தென் யூ கேன் ஆக்ட் அக்கார்டிங் டு ராகு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட செல்ஃப் ஃபோக்கஸ், உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து இந்த டைம்ல டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமா 7th ஹவுஸ் கேது இருக்கு. இந்த டைம்ல நீங்க யாரு கூடவா இருந்தாலும் நான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றேங்கன்னு ட்ரை பண்ணாலும், எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நடக்காது. அது உங்க ஃப்ரெண்ட்ஸே இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பிரச்சனை வரலாம்.
க்ளோஸ் ஒன்ஸ், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல க்ளோஸ் யூனோ என்னோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க அப்படின்னு சொன்னா அவங்களோடையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். இல்ல நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, அவங்க வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில்லே பண்ண மாட்டாங்க. அது ஸ்பௌஸா இருந்தாலும் சரி. இன்னும் நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா அதை யாருமே பண்ண மாட்டாங்க. அப்ப அவ்வளவுதான். நான் இவ்வளவு நாள் நான் இவங்களுக்குலாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனே அப்படின்னு கும்பராசி, கும்பலக்னம் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆணியே புடுங்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நான் இவங்கள இம்ப்ரெஸ் பண்றேன். இந்த பீப்புள் ப்ளீசிங் நான் பண்றேன். நான் இவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டாதான் என்ன வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சேர்த்துப்பாங்க. இல்ல என்ன வந்து ஆஃபீஸ்ல வந்து நல்லா நடத்துவாங்க அப்படின்னு நீங்க பீப்புள் ரிலேட்டடா என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சாலும் இந்த வருடம் நடக்காது. ஸோ டோன்ட் ஈவன் ட்ரை. அண்ட் இந்த வருடம் முக்கியமா மாப்பிள்ளை பாக்குறேன், பொண்ணு பாக்குறேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு பாக்குறவங்க, ரிலேஷன்ஷிப்க்கு பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இருக்கு. ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க மீட் பண்ற பீப்புள் ஃபார் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபார் மேரேஜ் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பாஸ்ட் லைஃப் கர்மிக் கனெக்ஷன்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? அதுல உங்களோட வந்து சேர்ந்து வாழணும், நான் பாஸ்ட் லைஃப்லயும் உங்க கூட இருந்தேன், இந்த லைஃப்லயும் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க வரலாம். பட் அந்த மாதிரி வரவங்க வந்தாலுமே கூட அந்த டைம்ல என்ன இருக்கும்னா, சில பேர் வந்து பாசிட்டிவா வந்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்மிக் கனெக்ஷன்ஸா இருப்பாங்க. தே வாண்ட் டு கிவ் சம் கர்மா அண்ட் தே கம் இன் டு லைஃப். அந்த மாதிரி பீப்புளை வந்து செக்ரிகேட் பண்ணி யார் உங்களோட பாசிட்டிவ் கார்மிக் கனெக்ஷன், நெகட்டிவ் கார்மிக் கனெக்ஷன்றதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. முக்கியமா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது. அப்போ என்னதான் இருந்தாலும் நான் தனியாவே இருந்து பண்றதா இருந்தாலும் ஓகே. அப்ப நீங்க எப்படி வந்து இட் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல் ஃபார் கும்பம். எப்போ கும்பம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ் ஒன்ஸ் கூட அந்த சண்டன் வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பீப்புளுக்கு அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜென்ரலி ஆஸ் பர் தேர் பர்சனாலிட்டி. ஸோ அந்த அதை சரி பண்றது இருக்குல்ல, ஒரு பிரச்சனை நடந்தது, அது போயிட்டு இருக்கு. அதை சரி பண்றதை நீங்க எப்ப பண்ணலாம் அப்படின்னா 2027ல நீங்க சரி பண்ணிக்கலாம். அப்ப அது சரியாகும். 2026ல வந்து டோன்ட் டேக் மச் எஃபர்ட். உங்களுக்கு உங்க கூட வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்னு வந்தாங்கன்னா ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் அண்ட் லீவ் இட். ஓகேயா? அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சிப்லிங்ஸ் கேர்ஃபுல். முக்கியமா வந்து நீங்க யார் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும்னா ஸ்பௌஸோட. அந்த ஸ்பௌஸ் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம அதை மட்டும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு போக பாருங்க. இந்த டைம்ல வந்து நிறைய குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க நீங்க உங்க ஸ்பௌஸ். நிறையவே குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன் இது இப்படி பண்ற, ஏன் அதை இப்படி பண்ற, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து குறை சொல்லி லைக் ஒன்னொன்னும் உன்னிப்பா கவனிச்சு குறை சொல்றத பண்ண ஆரம்பிப்பீங்க. டோன்ட் டூ தட். அது பண்ணீங்கனாலே அவங்களுக்கு கடுப்பாகும். இதனாலே தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதனால வேண்டாம். யார் ஒருத்தவங்க கூட நீங்க ஸ்மூத்தா ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிக்கணும்னா அது உங்க ஸ்பௌஸ் கூட. மீதி எல்லாருமே ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெல்த்தி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஈவன் கிட்ஸ், நீங்க சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா இட் இஸ் ஓகே. பெரியவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கேப் இஸ் பெட்டர். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து ராகு கேது பொசிஷன்ஸோட வருது. அண்ட் இந்த டைம்ல வந்து நான் இன்னும் எந்த சேஞ்சும் பண்ணல, நான் அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னா ஐ வுட் அட்வைஸ் நீங்க உங்களை போய் க்ரூம் அப் பண்ணிக்கிறது பண்ணுங்க. ஏன்னா வென் யூ க்ரூம் அப், நீங்க அங்க வந்து என்ன பண்றீங்க, சுக்ரனோட பவர் வந்து ஏத்துறீங்க. க்ரூமிங் அப் சொல்லும் போது நீங்க போய் உங்க தலை ஹேர் கட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இல்ல உங்க ஃபேஸ் வந்து நான் இன்னும் க்ரூம் அப் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா பண்ணலன்னு சொல்றதா இருக்கலாம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா அங்க நீங்க சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ராகு இஸ் தேர். அண்ட் முடியே வந்து பாத்தீங்கன்னா ராகு தான். சில பேர் சொல்லுவாங்க தாடி மீஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா ட்ரிம் பண்ணியிருக்கேன் இந்த டைம்ல, ஆல்ரெடி நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ராகு ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. அதை அழகுபடுத்தும் போது அங்க சுக்ரனும் வருவாரு. தட் இஸ் குட் ஃபார் யோர் மணி ஃப்ளோ. அகேன் டூ இட். சரி, இப்போ அடுத்தது குரு பாத்தீங்கன்னா, குரு உங்களோட 5ஆம் இடத்துல இருக்காங்க. இது முக்கியமா யாருக்கு இம்பார்ட்டன்ட்னா, நான் இவ்வளவு நாள் குழந்தை பிறக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேங்க, ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து குரு வக்கரமா ஆனாலுமே டில் மே மந்த் யூ ஹேவ் வெரி குட் சான்ஸ். அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்க இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் கன்சீவ்ட் அண்ட் கெட் அ கிட். முக்கியமா நிறைய கும்பராசி பீப்புள் வந்து லைக் கன்சல்டேஷன்ஸ் வந்தவங்க, கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆகலன்னு சொல்றவங்க, ஐவிஎஃப் பண்ணோம் ஆகலன்னு சொல்றவங்க, அப்புறம் ஆச்சான மிஸ்கேரேஜ் ஆச்சு சொல்றவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் பாசிட்டிவா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் தீஸ் டைம் பீரியட். சரி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மட்டும் தானா இல்ல, இந்த டைம் பீரியட்ல வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் நான் கத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமானா தாராளமா கத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா சனி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்கான இடத்துலயே உட்காந்துருக்காரு. ஸோ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண ஆரம்பிங்க. சரி,
படிக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்குமானா தாராளமா நல்லா இருக்கும். முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த டைம் பீரியட் நல்லா தான் இருக்கும். பட் எப்பவுமே 7 சனியோட பீரியட்குள்ள இருக்கும்போது குயிக் ரிசல்ட் வராது. ஆனா யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் கவுண்டட். உங்க எஃபர்ட்டை கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். குயிக் ரிசல்ட் வரலனா கூட நீங்க வந்து விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். அண்ட் இன்னொன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ்க்கு எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமானா தாராளமா ஹை சான்சஸ் ஆர் தேர் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு. பட் யூ ஹாவ் டு செக் யுவர் ஓன் டைம் பீரியட் கெரியர் வைஸ் நல்லா இருக்கா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. பட் நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து இஃப் யூ சி குருவோட பொசிஷன் வந்து அந்த 5th ஹவுஸ்ல இருக்கும்போது சம்டைம்ஸ் யூ கேன் சி ஏற்கனவே லாஸ் லவ் கம்மிங் பேக் இன்டு லைஃப். அதாவது ஏற்கனவே வந்து எங்களுக்கு நாங்க இந்த பொண்ணு பார்த்தோம், இந்த பையன் பார்த்தோம், ஆனா அது ப்ரொசீட் ஆகல, இப்ப திரும்ப அவங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இல்ல ஏற்கனவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், ஆனா நாங்க கண்டினியூ பண்ணல, இப்ப திரும்ப அவங்க வராங்க அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மார்ச் மாசம் வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமும் வரலாம். ஸோ இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் அவங்க உங்களுக்கு கார்மிக் கனெக்ஷனா இல்லையான்றது டிஃபரன்சியேஷன் பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்றது நல்லது. அண்ட் அந்த டிஃபரன்சியேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண வீடியோஸ்ல இருக்கும். இல்ல இஃப் யூர் கம்மிங் இன் ஃபார் அ கன்சல்டேஷன் நம்ம ஜாதகம் பார்த்தே அதை செக் பண்ணிடலாம். சரி, இப்போ இதுல இன்னொன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாரோடையும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு இல்லையா, அதை எப்படிங்க நான் இந்த வருஷம் சமாளிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஈஸியா சமாளிக்கலாம். ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம்னா பீங் வெரி மைண்ட்ஃபுல், பீங் வெரி கான்ஷியஸ். நீங்க ஒருத்தவங்க கிட்ட என்ன பேசுறீங்கன்றத கொஞ்சம் கான்ஷியஸா, ஆல்ரெடி கும்பம் கான்ஷியஸா தான் இருப்பீங்க. சம்டைம்ஸ் யூ பிளர்ட் அவுட், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ கும்பம்ல வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் கொஞ்சம் பிளர்ட் அவுட் பண்றதை நீங்க ஸ்டாப் பண்ணணும். அண்ட் மீதி 2 நட்சத்திரங்கள் சதயம் அண்ட் பூரட்டாதி கொஞ்சம் கான்ஷியஸா தான் இருப்பீங்க. பட் நீங்க இன்னும் என்ன பண்ணணும், இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ்னஸ் காட்டணும். ஓகே, மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது. அண்ட் மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது எப்படி ஈஸியா பண்ணலாம்னா மெடிடேட் பண்றது தான் ஒன்லி சொல்யூஷன். மெடிடேட் பண்ணும்போதும் நீங்க ஈஸியா பண்ணலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா there are a lot of advantage, whenever you see. இப்போ கும்பம்ல அதுவுமே வந்து கும்பம்ல இருக்கிற நட்சத்திரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சதயம் நட்சத்திரம்னே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், when you activate சதய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஈஸியான growth வந்து நல்லா வரும். அதாவது ஒரு நல்ல எனர்ஜி அண்ட் யூ கேன் டூ திங்ஸ் குவிக்லி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாங்க இந்த நட்சத்திர மெடிடேஷன் கண்டக்ட் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த நட்சத்திர மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணும்போது எதுக்கு அந்த மெடிடேஷன்னா அந்த நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு. இப்போ நீங்க அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தோட பாசிட்டிவ் குவாலிட்டி, ஏன்னா நம்ம மெடிடேஷன்ல அந்த நட்சத்திரம் லார்ட் கிட்ட அந்த ஆசீர்வாதம் பிளெஸிங் வாங்கி நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஸோ அதனால நெகட்டிவிட்டிஸ் வராது, பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட குட் குவாலிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் சோஷியல் மீடியா ரீச். சோஷியல் மீடியா ரீச் வரணும்னு நினைக்கிறவங்க அந்த சதயம் நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் வெரி குட் வியூஸ். அது மட்டும் இல்லாம இப்போ ஆல்சோ நீங்க இன்னொன்று நோட் பண்ணீங்கன்னா சதயம் கேன் டூ திங்ஸ் இன் அ வெரி ஃபாஸ்ட் வே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த சதய நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்ணி நான் வேலை பண்ணணும்னு எடுக்கும்போது நிறைய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கம்மி பீரியட்ல நான் என்னால் முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் பூரட்டாதிக்கு சில செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அவிட்டம்க்கு வந்து அவிட்டம் இஸ் அ வெல்த்தி நட்சத்திரம். அந்த வெல்த்க்கான விஷயத்துக்கு வந்து அவிட்டம் ஆக்டிவேட் பண்ணலாம். பட் ஒவ்வொன்றுக்குமே வந்து வெல்த், இந்த நட்சத்திரம்க்கு வர வெல்த் வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெல்த். ஸோ அதெல்லாமே டீப்பரா யூ கேன் ஈவன் வாட்ச் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வீடியோ, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த ஆக்டிவேஷன் தான் அந்த நட்சத்திர மெடிடேஷன் கிளாஸஸ்ல நடக்குது. தட்ஸ் வை இட் இஸ் வெரி லிமிட்டட் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் டிமாண்ட். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும் அண்ட் நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டோம் பிகாஸ் இட் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் மெடிடேஷன் மூலமாவோ மைண்ட்ஃபுல்னஸ் மூலமாவோ யூஸ் பண்ணிக்கும் போது தட் இஸ் கோயிங் டு பி வெரி குட் ஃபார் யோர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்கள் லைஃப்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் அது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கெரியர் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, ஆனா எனக்கு இதுல வந்து மைண்ட் வந்தால ஈஸியா படிக்க முடியல, ஏன் என்னால வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சர்டன் செட் ஆஃப் நட்சத்திராஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்க உங்க மைண்டோட ஸ்பீட், உங்களோட படிக்கிற ஸ்பீடு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் எனக்கு நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னா சர்டன் கைண்ட் ஆஃப் நட்சத்திராஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்க ரிலேஷன்ஷிப் எனர்ஜி நீங்க பாசிட்டிவாக்க முடியும். ஸோ இட்ஸ் ஆல் பாசிபிள், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. அண்ட் இன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயங்களும் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பீரியட். எதுக்குன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு சைட் பிசினஸ் பண்ணலாமான்னா தாராளமா எடுத்து பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், இன் சனி, இன் சாட்டன்ஸ்
ஏழரை சனி பீரியட் வரும்போதும் சரி, அஷ்டம சனி பீரியட் வரும்போதும் சரி, நீங்க பண்றது சரியோ தப்போ, நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா கூட இருக்கட்டும். ஆனா ஏதாவது ஒண்ணு வேலை பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு 9 to 5 ஒர்க் இருக்குங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஃப்ரீயா இருக்குன்ற டைமே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலைய மாஞ்சுன்னு நீங்க பண்ணிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அண்ட் இப்போ இதுல இன்னொன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஆ ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறது, இல்ல இதெல்லாம் நான் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், எஸ் தாராளமா. அதுவுமே வந்து நீங்க வந்து பண்ணலாம். பட் நான் எப்பவுமே சொல்ற மாரி உங்ககிட்ட இருக்க கேஷ் ரிசர்வ் பார்த்துக்கோங்க. அது மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். என்னங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு கோ டு த ராங் டஃப் பாத் டு கம் பேக் டு த ரைட் பாத். அதாவது ஒரு ஒரு தப்பான பாதைக்கு போயிட்டு கரெக்டான பாதைக்கு வர்றது நடக்கும். அது எதுல வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஜாதகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கும்ப ராசி, கும்ப லக்னமா இருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு கரண்டா என்ன டைம் போயிட்டு இருக்கு, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு இருக்கிறத பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் வைஸ் போகும்போது, ஒரு ஒரு தப்பான அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டு, அப்புறம் தான் எங்களுக்கு அவங்க செட் ஆகலன்னு யோசிச்சு, திரும்ப பேக் டு நார்மல் வந்து கரெக்டான பீப்பிள் மீட் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிட்டு இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு திரும்ப பேக் டு நார்மல் வந்து நீங்க ஒரு நல்ல ஜாப் சூஸ் பண்றதா இருக்கலாம். ஸோ கோயிங் டு த ராங் பாத் ஆர் டஃப் பாத் அண்ட் கம்மிங் பேக் டு த ரைட் பாத் நடக்கும். அண்ட் ஏன்டா அப்ப நான் அந்த டஃப் பாத் போகணும், நான் கரெக்ட் ஃபர்ஸ்டே நான் ரைட் பாத் போலாமேன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு. அந்த டஃப் பாத் தான் உங்களுக்கு, அந்த ராங் பாத் தான் உங்களுக்கான லெசன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்க அதை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. த மோர் டீப்பர் யூ கோ, இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ இல்லையா? எப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இது எனக்கு கரெக்டோ தப்போ அப்படின்றது எப்ப புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வரீங்களோ அந்த இடத்துல இருந்து யூஆர் சேவ்டு. அதை நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்க தெரியணும். சரிங்களா? அண்ட் இன்னொன்னு வந்து செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, லெட்டிங் கோ ஆஃப் ஓல்டு பேட்டர்ன்ஸ் அண்ட் வெல்கமிங் த நியூ ஒன். அப்ப லெட்டிங் கோ ஆஃப் ஓல்டு பேட்டர்ன்ஸ்னா என்னன்னா, நான் முன்னாடிலாம் நான் இப்படி இருந்தேன், எனக்கு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சது, எனக்கு இந்த மாதிரியான சம்பாத்தியம் கிடைச்சது, இப்ப என்ன இப்படி எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க அதுக்கு வந்து வரி பண்றதோ, ஃபியர் பண்றதுனாலயோ, இல்ல வருத்தப்படுறதுனாலயோ, இல்ல முன்னாடி வந்து என் ஃபேமிலி இப்படி சந்தோஷமா இருந்தாங்க, ஏன்னா இப்ப இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றதுனாலயோ எந்த ஒரு யூஸும் இல்லை. அதை நீங்க லெட் கோ பண்ணிட்டு புது விஷயங்கள், ஓகே நான் இப்போ இந்த பொசிஷன்ல அட் பிரசன்ட்ல இருக்கேன், இந்த இடத்துல வந்து ஐ எம் கண்டென்டட், ஐ எம் ஹாப்பி, என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனால அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் அக்செப்டன்ஸ் டெவலப் பண்ணிட்டு புது விஷயத்துக்கு நான் வந்து இனிமே எனக்கு எல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா அப்ரோச் பண்ணும்போது நியூ பேட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நியூ ஒன்ஸ் மட்டும் இல்லை, இங்க நான் என்ன சொல்றேன், பேட்டர்ன்ஸ்னு சொல்றேன். அப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி வேற மாதிரி இருந்தேன், இப்ப நான் ஒரு புது மனுஷியா மாறிட்டேன் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு 2026 ஃபுல்லாமே நடக்கும். முக்கியமா ஃபார் கும்பம் ஃபுல்லாமே நடக்கும். ஃபுல்லா ரியலைசேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பீப்பிள். எல்லாருமே என்ன விட்டு போயிட்டாங்க, நான் ஏதோ தனியா ஆன மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றதா இருக்கலாம். அண்ட் ரியலைசேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கெரியர். எனக்கு இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க, இப்ப தொப்புனு கீழே போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான ஓல்ட் பேட்டர்ன்ஸ்ல இக்னோர் பண்ணிட்டு, நான் இப்ப இப்படி இருந்தேன்னா கூட நான் என்னால வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க டெவலப் பண்றது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நக்ஷத்ராஸ் வைஸ் பார்க்கும்போது பூரட்டாதிக்கு வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பிகாஸ் ராகு ஹஸ் மூவ்ட். நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களோட சக்சஸ்க்கு அதுக்கு எய்ம் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நாள் வந்த பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் சரி, எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் தேடியே ஆவேன்னு ஒரு பாசிட்டிவ் ஃபோக்கஸ்ல நீங்க பண்ணும்போது யூ கேன் ஒர்க் இட் அவுட். சதயமுக்கு வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் ராகு இப்பதான் மூவ் பண்றாரு. ஃபார் சம் பீப்புள் இட் கேன் ரிசல்ட் இன் இன்ஃபெக்ஷன். உடம்புல இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல, இப்பதான் வெளியில வருது அப்படின்னு அந்த சொல்றதா இருக்கலாம். இதெல்லாம் வர சான்ஸ் இருக்கு. நீங்க கேர்ஃபுல்லா ஃப்ளூ ஷாட்ஸ் இல்ல நீங்க உங்க ஹெல்த் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அண்ட் அன்சர்டனிட்டிஸ் இன் லைஃப், அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த பீப்புள் தனிமைப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அது சதயம் தான் இன்னும் அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க வந்து நேவிகேட் பண்ணி பாசிட்டிவா இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஹெட். அண்ட் அவிட்டம்னு வரும்போது அவிட்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் இருந்துகிட்டே இருக்குங்க, ஆனா ரிவார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது இன்னும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ரிவார்ட்ஸ் கிடைக்கும் பட் லேட் ரிவார்ட்ஸா தான் இருக்கு. ஸோ கீப் ஒர்க்கிங் அவிட்டம் பொறுத்த வரைக்கும் அண்ட் திங்ஸ் கேன் டர்ன் அவுட் டு பி ரியலி குட் ஃபார் யூ பிகாஸ் சனி எப்பவுமே பின்னாடி கொடுப்பாரு, ஆனா பின்னாடி கொடுக்கறது ரொம்ப பாசிட்டிவா கொடுப்பாரு. சரிங்களா? ரெமெடிஸ்னு வரும்போது எப்பவுமே இதுக்கு வந்து ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ராகுவோட எஃபெக்டை கம்மி பண்றதுக்கான ரெமெடி
ராகுவோட எஃபெக்ட் ஏன்னா முக்கியமா கும்பம்ல இப்ப ராகு இருக்காரு இல்லையா, பயங்கரமான அந்த எஃபெக்ட் தெரியும். அதாவது எக்ஸாஜுரேட்டட் பிளானிங். நான் இது பண்ணிடுவேன், நான் அது பண்ணிடுவேன், நான் இதுக்கு அடுத்தது இந்த 4 விஷயம் நான் பண்ண போறேன், நான் இது பண்ணா இப்படி சூப்பரா சக்சஸ்ஃபுல் ஆயிடுவேன், எக்ஸாஜுரேட்டட் பிளானிங் வரும். கண்ட்ரோல் பண்ணுங்க. அவ்வளோ எக்ஸாஜுரேட்டட் பிளானிங் வேணும். கண்ட்ரோல் பண்ணி கிரவுண்டிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்க. கிரவுண்டிங் எக்ஸசைசஸ் என்ன பண்ணணும்னா, நல்ல தரையில ஃப்ளோர்ல உட்காந்துட்டு, நான் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், அபார்ட்மெண்ட் ஃப்ளோர்ல உட்காரலாமான்னா அது தரையில, அதாவது பூமியோட நீங்க ஒண்ணு சேர்ந்து உட்காரணும். உங்க பேஸ்மெண்ட் இருக்குன்னா பேஸ்மெண்ட்ல நீங்க போய் உட்காருங்க. இல்ல நீங்க வந்து கிராஸ் இருக்குன்னா கிராஸ்ல போய் உட்காருங்க. இல்ல இந்த பீச் மணல்னா மணல்ல போய் உட்காருங்க. ஸோ நீங்க நீங்க ஏதாவது கீழே போட்டு உட்காரலாம். பட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 or 2 ஃபீட்குள்ள இருக்கக்கூடாது. கிரவுண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து க்ளோஸரா இருக்கணும். அந்த மாதிரி உட்காந்துட்டு மெடிடேட் பண்றது கிரவுண்டிங் எக்ஸசைஸ். அண்ட் அந்த மாதிரி உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ட்ரை டு யூனோ கிரவுண்ட்ல இருந்து என்னோட நெகட்டிவிட்டிஸ் நீங்க நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க பூமி மாதா அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணிட்டு மெடிடேஷன்ல கேட்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ரெமெடி. இன்னொரு ரெமெடி, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா ஹக்கிங் அ ட்ரீ. இதுவுமே கிரவுண்டிங் எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஒரு அந்த மரத்தை வந்து நீங்க ஹக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்க ஹார்ட்ட வந்து நீங்க மரத்து கூட கனெக்ட் பண்ற மாரி ஃபீல் பண்ணலாம். அப்படி நீங்க அத கனெக்ட் பண்ற மாரி ஃபீல் பண்ணும்போது, யூ பிகம் ஒன் வித் நேச்சர். அந்த நேச்சரோட நீங்க ஒன் ஆற மாரி ஃபீல் பண்ணீங்கனாலே, இட் கேன் டூ ட்ரெமெண்டஸ் குட் திங்ஸ் ஃபார் யூ. முக்கியமா அது என்ன நல்ல விஷயம் பண்ணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ கம்மி பண்ணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க அத கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் நீங்க அத ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ல இருந்து தண்ணி வரும். ஸோ அந்த அந்த கண்ல இருந்து தண்ணி வர்றது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளியில வருது அப்படின்றது அர்த்தம். சோகமா தண்ணி வராது. பட் ஒரு கன்டென்ட்மென்ட்டோட கண்ல இருந்து தண்ணி வரும். ட்ரீ அகைன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி குரு உங்க 5த் ஹவுஸ்ல இருக்காரு. உங்க 5த் ஹவுஸ் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஆக்டிவேட் பிளெஸிங்ஸ் டூ. அப்போ உங்க வீட்ல ஜென்ரலா நீங்க எல்லாருமே இருக்கிற மாரியான ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு ஹாலா இருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அங்க குரு இருக்காருல்ல, ஸோ கோல்ட் கலர்ல ஏதாவது ஒரு வால் ஹேங்கிங் வாங்கி மாட்டுனீங்க. இட் கேன் பி ஒரு சாமி படமா இருக்கலாம். கோல்ட் கலர்ல இருக்கு. அந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வாங்கி மாட்டுனீங்க அப்டின்னா, தட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் அது ஒரு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதாவது ஒரு லிவிங் ரூம் சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து இங்க ஹேப்பியா உட்காந்து படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்ற லிவிங் ரூமா இருக்கலாம். இல்ல எல்லாருமே சேர்ந்து உட்காந்து நாங்க கேம் ப்ளே பண்ணுவோம். இப்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்ஸ்ல ஃபுல்லா கேம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாரி கேமிங் ரூமா இருக்கலாம். அங்க வந்து பிரிங் சம்திங் இன் கோல்ட் கலர் தட் கேன் ஆக்டிவேட் குரு. 5th ஹவுஸ் குரு ஆக்டிவேட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி ரியலி குட் ஃபார் யூ. அண்ட் இது வந்து ஒரு வாஸ்து ரெமெடி. இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ see you all in the next video and சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. உங்களுக்கு லைவ் மெடிடேஷன்ஸ் வேணும்னா கீழ போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க் யூ so much.